உங்க விஜய் உங்க விஜய். மண்ணுக்கும் மக்களுக்கும் முதல் வணக்கம். நான் உங்கள் அஜய் விஜய். நேயர்களே, ஓவர் திங்கிங், அதாவது ரொம்ப ஓவரா கற்பனை பண்ணி நம்ம திங்க் பண்ணிட்டே இருக்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனை தானே. நடக்குமா? நடக்காதா? இப்படி நடந்துட்டா என்ன ஆகும்னு சொல்லிட்டு நம்ம தேவையில்லாத விஷயங்கள அதிகமா ஓவர் திங்க் பண்ணுவோம். எல்லாருக்குமே இந்த விஷயம் பொருந்தும். ஏன்னா அப்படின்னா, அது நடக்குமா? நடக்காதான்ற ஒரு டவுட். அது வந்து நடக்காம போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டு நம்மளோட கன்ஃப்யூஷன் வந்து ஓடிட்டே இருக்கும். எல்லா விஷயத்துலயுமே நம்ம நம்ம எந்த விஷயத்துல போய் இறங்குனாலுமே இந்த பிரச்சனை நம்மளுக்குள்ள ஓடிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம மைண்ட் வந்து ஒரு இடத்துல நிக்காது இல்லையா? திங்கிங் ப்ராசஸ் இருக்குது. அந்த திங்கிங் ப்ராசஸ், அந்த ஓவர் திங்கிங்ன்ற ப்ராசஸ் வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா எவ்வளோ நல்லது, நெகட்டிவா இருந்துச்சுன்னா எவ்வளோ கெட்டதுன்றத தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஓவர் திங்கிங் ப்ராசஸ் எல்லாமே எப்பவுமே நெகட்டிவாவே தான் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு வேலை கிடைச்சிருச்சு. நம்ம இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே போய் ஜாயின் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மைண்டுக்குள்ள இருக்கிறது பாசிட்டிவ் ஓவர் திங்கிங்கா, இல்ல நெகட்டிவ் ஓவர் திங்கிங்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பதட்டத்தின் உச்ச கட்டத்துல இருப்போம் நம்ப. ஐயோ! இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே. வேலை கிடைச்சது கூட நம்மளுக்கு சந்தோஷமா இருக்காது அப்போ. ஆனா, இன்னைக்கு நம்ம போய் யார பார்க்க போறோம்? நம்மளுக்கு யார் கூட ஒர்க் பண்ண போறோம்? நம்மள மேனேஜர் எப்படி இருக்க போறாரு? இந்த சினிமாலலாம் வரா மாரி எல்லார் முன்னாடியும் கெட்ட வார்த்தையில திட்டுவாரா? நம்மளுக்கு ஒழுங்கா வேலை செய்யல அப்படின்னா, நம்மள வேலைய விட்டு தூக்கிடுவாங்களா? இப்படி வந்து நெகட்டிவான ஓவர் திங்கிங்கோட தான் நம்ம போய் சேருவோம் முக்காவாசி பேரு. ஆனா, இதையே கொஞ்சம் பாசிட்டிவா எப்படி ஓவர் திங்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேலை கிடைச்சிருச்சு. யாருக்குமே கிடைக்காத ஒரு வேலைய என்ன பார்த்து தேர்ந்தெடுத்து குடுத்துருக்காங்கன்னா, நான் வந்து பயங்கரமான டேலண்டடான ஒரு பெர்சன் அப்படின்னு அந்த மேனேஜரோ, அந்த கம்பெனியோ என்ன நம்பி இருக்குது. அதனால தான் எனக்கு இது குடுத்துருக்காங்க. ஸோ, எனக்கு ப்ரூவ் பண்றதுக்கு இது ஒரு சூப்பரான சான்ஸ். இப்ப நான் போயிட்டு செய்யற வேலையில மேனேஜர் வந்து அப்படியே கதி கலங்கி போயிடணும். எல்லாரும் என்ன பாராட்டணும். இன்னும் 1 வருஷத்துல வந்து எனக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்ட் குடுக்கணும். எல்லார் முன்னாடியும் என்ன வந்து கைத்தட்டி எனக்கு வந்து அவார்ட் எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க. அத வாங்குன உடனே அதுக்கு அடுத்த மாசமே நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பர்வைசர் போஸ்டிங் குடுக்க போறாங்க. இன்கிரிமென்ட் குடுக்க போறாங்க. புரமோஷன்ஸ் குடுக்க போறாங்க. இப்படின்னு சொல்லிட்டு நடக்காத விஷயமா இருந்தாலும், நம்ம ஓவர் திங்கிங்க பாசிட்டிவா வச்சுட்டு, இந்த கற்பனையான ஒரு ஸ்டேஜ கிரியேட் பண்ணிட்டு, ஹேப்பியா மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது நம்மளுடைய பாடி லாங்குவேஜ்ல வெளிய தெரியும். ரொம்ப அழகாவே தெரியும். இவன் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, ஹேப்பியா எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கிற ஒரு பெர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. அத விட்டுட்டு, நெகட்டிவ் ஓவர் திங்கிங்கோட நம்ம போய் நின்னோம்னா, நம்ம எதுவுமே பேச வேணாம். நம்ம பாடி லாங்குவேஜ பார்த்த உடனே மேனேஜருக்கு தெரிஞ்சிரும். உடனே சொல்ருவார், "தம்பி அப்படி ஓரமா போய் உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஈஸியா வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ, நம்மளுடைய ஓவர் திங்கிங் நம்மளுடைய பாடி லாங்குவேஜ்ல ரொம்ப ரொம்ப அதிகமா ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால பாசிட்டிவ் ஓவர் திங்கிங்கோட இருங்க. அது நடக்குது, நடக்காதது அடுத்த விஷயம். நம்ம ஹேப்பியா இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு முக்கியம். அதுக்கு நம்ம திங்கிங் ப்ராசஸ் ஹேப்பியா வச்சுக்கணும்.